வணக்கம் நண்பர்களே, விஜயபிரயாக் பேசுகிறேன். இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைக்கி தங்க நேர டைரியிலிருந்து 10 கான்செப்ட் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதில் சுய கட்டளைகள் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறோம். சுய கட்டளைகள்னால் என்ன தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். சுய கட்டளைகள் செல்ஃப் அஃபர்மேஷன் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு டயலாக், சரியா? ஒரு டைலாக்கோ 2 டைலாக்கோ 3 டைலாக்கோ தொடர்ச்சியாக இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது எப்படி தமிழில் சொல்லணும்னா ஒரு நேர்மறையான அறிக்கை, சக்தி வாய்ந்த வார்த்தைகளின் வாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பவர்ஃபுல்லான வார்த்தைகளோட தொகுப்பு தான் சுய கட்டளைகள். சுய ப்ளஸ் கட்டளைகள், நமக்கு நாமே இட்டுக்கொள்ளும் கட்டளைகளுக்கு சுய கட்டளைகள் என்று பெயர், சரியா? இதை ஏன் சொல்லணும்? நம்மளுடைய மைண்ட் ஆறா பாடி ஆறா மாறுறதுக்கும் நம்மை நாமே தைரியப்படுத்தி கொள்வதற்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இதை எப்போ சொல்லலாம்? எப்போ வேணால் சொல்லலாம், சரியா? இதுக்கான நேரம் காலம்லாம் கிடையாது. பிரபஞ்ச நேரம் 24/7 வச்சுக்கலாம். பட் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களை தயார்படுத்தும் நேரத்தில் இதை நம்ம சொல்லலாம். இதை சொல்லி பாருங்கள். ஒரு விஷயம் நீங்கள் நார்மலாக செய்கிறதுக்கும் சுய கட்டளைகளை தொடர்ந்து சொல்லிட்டு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் டைம் இருக்குது அப்படின்னா கண்ணை மூடி உட்காந்து என்ன மாதிரி சுய கட்டளை சொன்னால் அந்த வேலை கிடைக்கும். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட். பட் அந்த நேரத்தில் ஒரு இன்ஸ்டன்ட் புஷ் கொடுக்கறது தான் இந்த சுய கட்டளைகள். அதனால் சுய கட்டளைகள் நிறைய நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். 3 விதமான சுய கட்டளைகள் இருக்குது. பணத்துக்கு, உறவுகளுக்கு, ஆரோக்கியத்திற்கு. இதை 3மே தொடர்ச்சியாக பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் பண்ணலாம். இப்போ பணக்கட்டளைகளே நான் நிறைய கொடுத்துருக்கேன். ஒரு பணக்கட்டளை குறிப்பாக எடுத்துங்க. ஒரு 3 பணக்கட்டளைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். ஒரு நாள் சொல்லுங்கள் போதும். அடுத்த நாள் ஹெல்த்துக்கு போங்க. 3ஆம் நாள் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் பண்ணலாம். இது வந்து 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும்னு சொல்கிறாங்க. பிரபஞ்ச நேரத்தில் 4/4 சொல்லும்போது நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இது வந்து லா ஆஃப் ஆக்ஷன் நான் சொல்கிறேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் அல்ல. நான் அதை நம்புறதில்லை, சரியா? நம்புகிறேன். எப்படி நம்பணும் அப்படின்னா, அதை பண்ணிட்டு உட்காந்துருக்கவங்கள நான் நம்புறதில்லை, அந்த கான்செப்டை நம்புறதில்லை. பட் உங்களை ஊக்குவிக்கிறதுக்கு, ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் செயல்படுது. அது உண்மைதான். அந்த நேரத்தில் நம்பணும். எப்போ நம்பக்கூடாது? எதுவுமே செய்யாமல் இது நடக்கும்னு நினைக்கும் போது நீங்கள் நம்பக்கூடாது. ஏதாவது செஞ்சுட்டு நடக்கும்னு நினைக்கும் போது நீங்கள் நம்பலாம். மூச்சு பயிற்சி மற்றும் தியானத்தோடு ஆரம்பிங்க. இதை குருக்கள்கிட்ட கற்றுக்குங்க. நிறைய மெடிடேஷன் சென்டர் இருக்குது, இலவச மெடிடேஷன் சென்டர்ஸ் இருக்குது, கொஞ்சம் காசு கொடுத்து பண்ணுறது இருக்குது. அதை தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கள். மிக முக்கியமான 3 பணக்கட்டளைகளை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நன்றியுணர்வு தியானம் கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. 2வது நன்றி, உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. 3வது நன்றி, உயிர் கொடுத்த அன்னைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார அவர்களை நினைத்து நெஞ்சில் கை வைத்து 3 முறை நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கி ஸ்பெஷலான நன்றி உணர்வு யாருக்கு அப்படின்னா, யாருக்கு வேணால் நீங்கள் சொல்லலாம், சரியா? உங்கள் மனசில் யார் இருக்காங்க? இந்த வார நாட்கள் 7 நாட்களில் 6 நாட்கள் நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி காமன் டே, சரியா? சண்டே காமன் டே. நீங்கள் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க ஊர் பேர், அவங்க பேரை எழுதி 3 முறை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இதை மனதார சொல்லுங்கள். முடிஞ்சால் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. நேரில் சந்திக்க நினைங்க அல்லது கால் பண்ணி பேசுங்க. அட்லீஸ்ட் நினைக்கவாது செய்யுங்க. இன்றைக்கி மிக முக்கியமான 3 பணக்கட்டளைகளை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த பணக்கட்டளைகளை அதிகாலை நேரத்தில் 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும். ஏன் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் அது. 3x8 24/7 சொல்லுவாங்க. பணம் ஒரு ஆற்றல், அது என் வாழ்க்கையில் தொடர்ந்து பாய்கிறது. பணம் ஒரு ஆற்றல், அது என் வாழ்க்கையில் தொடர்ந்து பாய்கிறது. பணம் ஒரு ஆற்றல், அது என் வாழ்க்கையில் தொடர்ந்து பாய்கிறது. நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் பணம் என்பது ஒரு எக்ஸ்ட்ரா பெரிய ஆப்ஜெக்ட், கிடைக்கவே கிடைக்காத, நம்மளை கஷ்டப்படுத்துகிற ஒரு பொருள். அது யார் ஏமாத்துறாங்களோ, பொய் சொல்கிறாங்களோ, ஃப்ராடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அவங்களாம் நல்லா இருக்காங்களே, நம்ம நல்லா இல்லையே, இது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி எண்ணங்களை முதல்ல நம்ம மாற்றணும். பணத்தை பற்றிய நெகட்டிவ் விஷயங்களை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த அதிகாலையில் பணம் ஒரு ஆற்றல் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஆற்றல்னால என்ன? ஒரு வலிமை இல்லை, அது ஒரு ஸ்ட்ரென்த், இது பவர். இது அந்த பணம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நமக்குள்ள ஒரு பவராக மாறுது. அது ஒரு உணர்வு அப்படிங்கிறேன். பணம் என்பது ஒரு ஃபீலுங்கிற, அது ஒரு டூல் அல்ல. அதை புரிஞ்சுக்கிங்க. அந்த உணர்வு எப்போ வரும்? நம்மளுடைய மனசில் காதல் இருக்குது,
அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, காமம் இருக்குது, எல்லா உணர்வுகளும் இருக்குது. அதுபோல் பணம் என்பது ஒரு உணர்வு. அது எப்போ இது நமக்குள்ளே வருது? பணம் ஒரு ஆற்றல் நினச்சி அது ஒரு டூல் அல்ல, அது கிடைக்கவே கிடைக்காது, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு வரலையே, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்துருச்சே, இது மாதிரிலாம் யோசிக்காமல் பணம் ஒரு ஆற்றல், என் லைஃப்பில் அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது, நான் அதை என்ஜாய் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பணம் என்பது ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கும் போது பணத்தை பற்றிய பாசிட்டிவ் எண்ணங்கள் அதிகமாகும். அடுத்தது, எதிர்பார்த்த மற்றும் எதிர்பாராத வழிகளில் பணம் எனக்கு வருகிறது. எதிர்பார்த்த மற்றும் எதிர்பாராத வழிகளில் பணம் எனக்கு வருகிறது. எதிர்பார்த்த மற்றும் எதிர்பாராத வழிகளில் பணம் எனக்கு வருகிறது. எதிர்பார்த்த பணமே வரல, அப்புறம் எங்கே எதிர்பாராத பணம் வர்றது? இது உண்மையே இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்கள், பணத்தை எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிறீங்களோ, உங்கள்கிட்ட பணமே இல்லைனாலும் பரவாயில்ல, தங்க நேர டைரியில் நான் என்ன திரும்ப கொடுத்து வச்சுருக்கேன், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் என்ன, பேலன்ஸ் என்னன்னு ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களோட டாப் 1, டாப் 2, டாப் 3 பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது எழுதுங்க அப்படிங்கிறேன் நான். ஏன்னா அதை எழுதும்போது இவ்வளோ தான் பணம் இருக்குது, இன்னும் நிறைய சம்பாதிக்கணுன்ற ஒரு உத்வேகம் வரும். அதுக்கு தான் தங்க நேர டைரியில் டெய்லி எழுதுங்கன்னு நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, சில பேருக்கு அக்கௌண்ட்டில் பணமே இருக்குது. இதை மாற்றணும் அப்படின்னா நாம் ஒரு முடிவு பண்ணணும், சரியா? திடீர்னு எதிர்பாராமல் எப்படி பணம் வரும்? எப்பயோ யார்கிட்டயோ கொடுத்து வச்சுருப்போம், அவங்கள்ட்ட நமக்கு பணம் வரலாம், அல்லது யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும், சேவிங் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏதாவது ஒரு காரணத்தில் நம்மள்ட்ட சும்மாவது 1 லட்சத்தை கொடுத்து வச்சுருங்க நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் கூட இருக்காங்க. நீங்கள் அதை மனதை தயார்படுத்தணும். பணம் என்பது ஒரு பாசிட்டிவான உணர்வு, அது பொருள் அல்ல, அது பணம் அல்ல, காகிதம் அல்ல, எதுவுமே இல்லை, அது ஒரு ஃபீல். பாசிட்டிவான ஃபீலிங்ஸ், எமோஷன் உங்களுக்கு வரும்போது பணம் உங்களை நோக்கி வரும். நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நெகட்டிவான மனிதர் கூட இருக்கீங்க, நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்கன்னா பணம் வரவே வராது. பணம் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ், அதை புரிஞ்சுங்க. 3வது சுய கட்டளை, என் வாழ்க்கையில் செல்வத்தையும் பணத்தையும் ஈர்க்கும் சக்தி என்னிடம் உள்ளது. என் வாழ்க்கையில் செல்வத்தையும் பணத்தையும் ஈர்க்கும் சக்தி என்னிடம் உள்ளது. என் வாழ்க்கையில் செல்வத்தையும் பணத்தையும் ஈர்க்கும் சக்தி என்னிடம் உள்ளது. ஒரு எக்ஸலண்டான ஒரு சுய கட்டளை இது. என்னோட லைஃப்பில் நான் நெகட்டிவ் தான் பார்த்துருக்கேன், என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் வந்து எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா, இப்படி இருக்கேன், இந்த மாதிரியான காரணங்களை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னையிலிருந்து இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாள் அப்படின்னு நான் சொல்கிறேன். என் லைஃப்பில் என்னால் பணத்தையும் எல்லாத்தையுமே ஈர்க்க முடியும். அது பணம் மட்டுமல்ல, எல்லாத்தையும் என்னால் ஈர்க்க முடியும். செல்வ செழிப்பை என்னால் ஈர்க்க முடியும் அப்படின்னா என்கிட்ட ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அதை நான் இது வரைக்கும் பயன்படுத்தலை, இனி நான் பயன்படுத்துவேன். என்கிட்ட ஒரு பவர் இருக்குது. உங்கள் உடம்புல ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குது, உண்மையா இல்லையா? அது எப்படி வந்துச்சு? ஒரு உடம்புல எப்படி மேக்னெட்டிக் பவர் இருக்கும்? 2 கைகளை கிட்ட எடுத்துகிட்டு போங்க, ஒரு 2 நிமிஷம் பண்ணி பாருங்கள். கிட்ட போகும்போது என்ன ஆகும்? உங்களுடைய மேக்னெட்டிக் ஃபீலை நீங்கள் உணர முடியும். அப்போ உங்கள் உடம்புல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஒரு மேக்னெட்டிக் ஆரா இருக்குது. அதை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றும் போது நினச்ச விஷயங்கள் நடக்குது. இது பணம் மட்டும் பெரிய விஷயம் இல்லை, எல்லாமே வரும். ஒரு காலகட்டத்தில் இதை டிப்பிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருங்க. தங்க நேர டைரியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 10 விஷயம், அதை ஒரு 90 நாள் பண்ணி பாருங்களேன். என்ன நடக்கும்? ஒரு மேஜிக் நடக்கும். நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட கடன் இருக்கா, கமிட்மெண்ட் இருக்கா, கனவுகள் இருக்கா, ஒரே சொல்யூஷன் தங்க நேரம். தங்க நேரத்தை பற்றி லிங்க் கீழே இருக்குது, அதை எடுத்து பாருங்கள், சரியா? எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 10 விஷயத்தையும் செஞ்சுட்டு அந்த கம்ப்ளீட்டாக அந்த டைரி 4 to 5 பிளான் பண்ணிடுங்க. நைட்டு ஆஃபீஸ்லேருந்து வரும்போது காலையிலேருந்து என்ன செஞ்சோம் அதுக்கான எல்லா ஸ்டெப்பும் நான் கொடுத்துட்டு அந்த டைரியில் அதை 90 நாள் மனசாட்சியோடு பண்ணி பாருங்க. என் குரு எனக்கு அந்த டைரியை கொடுக்கும்போது சொன்னது தான், உண்மையாக எழுது, மனசாட்சியோடு எழுது. ஏன்னா நீங்கள் எழுதுறீங்களா இல்லையான்னு என்னால் பார்க்க முடியாது. நான் வந்து ஒரு பாஸோ அப்ளைனோ டிக்டேட்டரோ கிடையாது, சரியா? நீங்கள் எழுதுங்க, நீங்களே மாறுவீங்க. நீங்கள் எழுதுறத பார்த்தா தான் நம்ம குழந்தைகள் எழுதும், உங்களோட டீம் எழுதும். ஒரு தங்க நேர டைரி போதும் உங்கள் வாழ்க்கையை கோடீஸ்வரனாக மாற்றுறதுக்கு. அடுத்த விஷயம், பணமந்திரங்கள். இந்த புத்தகத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு எழுதிட்டே வாங்க. 90 நாட்கள் இந்த சுயக்கட்டளை முடியும் போது உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நான் 10 வருடங்களுக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கேன், சரியா? என்னால் முடியுதுன்னா உங்களால் முடியும். திரும்ப சொல்கிறேன், பணமோ செல்வ செழிப்போ சந்தோஷமோ நிம்மதியோ உறவுகளோ எதாக இருந்தாலும் சரி, நாம் பாசிட்டிவாக ஆக ஆரம்பிக்கும் போது நம்மை நோக்கி வரும். பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சியோன் டாப்.